மொழி என் தாய்மொழி தமிழ் மொழியால் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று ஜேடிஏ ஈவன் இசை பயிற்சி பள்ளியில் த்ரீ ரோசஸ் நடத்தும் அழகிய ஒரு இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கின்றது. இவற்றில் கலந்து கொள்ளும் அத்துணை இசை பிரியர்கள், இசை கலைஞர்கள் அனைவருக்குமே எங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் மறுபடியும் சொல்வதுதான், ஜேடிஏ ஈவென்ட் இசை பயிற்சி பள்ளி என்றால் அது இசைக்கருவிகள் மட்டும் கற்றுத்தரும் ஒரு பயிலகமாக இல்லை, அது கல்வி கூடமாகவும் இல்லை. உங்களுக்கான பயிற்சி, நீங்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிக்கு ஒரு அழகான சவால்கள் இங்குதான் நிறைவேற்றப்படுகின்றது. அந்த வகையில் ஜேடிஏ ஈவென்ட் இசை பயிற்சி பள்ளியின் தாளாளர் திரு ஜெயக்குமார் அவர்களுக்குத்தான் எங்களது வாழ்த்தினையும் நன்றியும் பாராட்டுதனையும் உரித்தாக்குகின்றேன். இந்த சேவை மென்மேலும் உயர நான் உங்களை பாராட்டிக் கொண்டே இருக்க வேண்டும், இங்கு பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எனது வேண்டுகோளாக இருக்கும். இனி வரும் வாரங்களில் தென்காசி தென்றல் இணையதள வானொலியில் இங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகள் நேரலையாக ஒலிக்கப் பெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது அறிவிப்பு அல்ல, அழைப்பு உங்கள் அனைவருக்கும். உங்களது சவால்களை இந்த மேடையில், இந்த தளத்தில் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதற்கான வரவேற்பு நிகழ்ச்சி தான் இவை. அடுத்து இப்பொழுது இங்கு ஒரு நிகழ்வு, அது என்னவென்றால் இளங்குரல் மீடியா. இது எப்படின்னாக்கா ஒரு இணையதள செய்திகள். இது இந்த மாதத்தில் இருந்து மாத இதழாக வெளிவருகின்றது. இந்த இளம் குரல் மீடியாவில் நான் ஒரு முதன்மை ஆசிரியராக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன், உங்கள் அனைவரின் வாழ்த்துக்களுடன். எனவே இந்த புத்தகத்தினை நமது ஜேடிஏ ஈவென்ட் இசை பயிற்சி பள்ளியின் தாளாளர் திரு ஜெயக்குமார் அவர்களையும், த்ரீ ரோசஸ் என்று அழைக்கப்படும் அட்மின்கள் திருமதி ராஜலட்சுமி, திருமதி பிங்கி, திருமதி காயத்ரி அவர்களையும் இணைந்து இந்த மாத இதழை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்க இந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்வது மட்டும் அல்ல, முழுமையாக படித்துவிட்டு அதில் இருப்பவைகள் நிச்சயமாக உங்களுக்கு புரிந்துவிடும். இனி வரும் காலங்களில் நமது ஸ்டுடியோவில் நடக்கப்படும் இந்த டேலண்ட் ஷோ, அதில் கலந்து கொள்பவர்களின் செய்திகளும் இதில் வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.